ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் இருந்து நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடும் பாருங்கள், ஃபுல்லாக ஒமானிஸ் ஹவுஸ் தான். அவங்கெல்லாம் வீடெலாம் வந்து நல்ல டெக்கரேட்டிவாக நல்ல லைட் செட்டிங்கோடு தான் வச்சுருப்பாங்க. நம்ம வீடு கொஞ்சம் ஃபலாஜில் உள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு வரணும். இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பர் மேக்ஸ்னு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 100 பைசே டு 2 ரியால்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்லெலாம் வந்து எது எடுத்தாலும் 20 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹைப்பர் மார்க்கெட் தான். இங்கே அவங்களோட மணிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போகிற வழியில் என்னோடய பையனுக்கு வந்து காலில் வந்து ஒரு அடிபட்டுருச்சு. நாங்கள் வந்த அன்றைக்கி நெக்ஸ்ட் டே அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அவனும் அவன் ஃப்ரெண்டும் விளையாடும்போது பாலை வந்து டியூப்லைட்டில் அடித்து அந்த டியூப்லைட்டோட பீசஸ் வந்து அவன் காலில் குத்திருச்சு. ஸோ நம்ம ஊராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மருந்து வச்சுப்போம். பட் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சரி பிளட்டு நிற்கலன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண உடனே பிளட் நின்று இருந்தாலும் நமக்கு கிளாஸ் பீசஸாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு டிடி போட்டுக்கலான்னு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். அங்கே போன உடனே அவங்க வந்து ஸ்டிச்சஸ் போடணுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன காயம்தான். அவங்க வந்து அது ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் பிரிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சா, மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு 1 வீக் கழித்து தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போய் நாங்கள் காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்க நெஸ்டோக்கு நாங்கள் போயிட்டோம். நெஸ்டோ வந்து இதுவும் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் தான். இங்கே எல்லாருமே பர்ச்சேசிங்கு, வெளியில் போகிறது இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மால்ஸ்க்கு தான் வருவாங்க. இங்கே இருக்க திங்ஸு அப்புறம் நம்ம ஒன்றும் வாங்கிறதுக்குனே வாங்கக்கூடாதுன்னு மைண்ட் செட் போனால் கூட நம்ம மைண்ட் வந்து வாங்கணும்னு தோண வச்சிரும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக ரொம்பவே நம்மளை இழுக்கிற மாதிரி, அதை கவர் பண்ணுற மாதிரி, அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். சும்மா போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு மைண்ட் செட் போனால் கூட ஏதாவது திங்ஸ் நம்ம வாங்கிட்டு தான் வருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக நெஸ்டோ மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் இங்கே வந்து லூலு இருக்குது, கேரிஃபோர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இடமா போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நாங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது, ஏன்னா ஒர்க்கிங் டேஸ் இது. ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் பார்த்திங்கன்னா கார் நிப்பாட்ட கூட நமக்கு வந்து இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். எடுத்துகிட்டே இருக்கும்போது 2-3 பேர் எங்களை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிரதர் சொன்னார். சரி, அப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் சிப்ஸ் ஏரியா, எல்லா டைப்ஸ் ஆஃப் சிப்ஸும் அந்த இடத்துல இருந்துச்சு. இது வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பேக்கிங் கேக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பேக் பண்ணுற கேக்ஸு, ஃப்ரெஷ்ஷான கேக்கு எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்ரீஸும் கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒமான்கோ இல்லை ஃபாரின் கண்ட்ரியே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் அதுக்கப்புறம் வந்து கேக்ஸும் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து இருக்கும். அதோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கீஸ் இருந்தது. இது வந்து குக்கீஸ் வந்து பேக் பண்ணுறது அந்த இதுவும் இருந்தது, க்ரோஸும் இருந்தது. அப்புறம் கடைசியாக நாங்கள் ஃபிஷ் வந்து வாங்கிறதுக்காக வந்தோம். அதோட எல்லாமே இதெல்லாம் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் இது எல்லாமே. அதோட நாங்களும் வாங்கிட்டு பசங்களுக்கெலாம் ரொம்ப பசி ஆயிடுச்சு. மணி அரௌண்ட் 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். உங்களுக்கு இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் மாதிரி, அப்புறம் மந்தி, மத்பூஸ், அல்ஃபாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டு எல்லாமே. அந்த ஸ்டைல் அப்படியே அந்த இதை வந்து டேஸ்ட் அப்படியே கொடுப்பாங்க. அதோடு நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம்.
இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஓரளவுக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். இன்னும் வரப்போகிற விலாக்லலாம் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.